இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, நான் இடரலா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆழமா ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன். அதே வார்த்தையை நம்ம சபையில இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஆண்டுடைய ஏக்கம் என்ன, ஆண்டுடைய பாரம் என்னன்னா, நம்ம யாருக்கும் என்னவா இருக்கக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடரலா இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாம போவதற்கு நான் காரணமா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. என்னை பார்த்துட்டு அவங்க ஆண்டவர் விட்டுட்டு தூரம் போயிடக்கூடாது. அந்த அந்த இடரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னவாமாங்க, இப்போ நடந்து போற இடத்துல அங்க ஒரு குழி இருக்கா, அந்த குழி மேல குச்சி குச்சியா போட்டிருக்கிறாங்களாம். சரியாங்க, ஒரு குழி இருக்கு, குச்சியா போட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறீங்க தானே? வலை மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு சில குச்சி மட்டும் கால் வச்சா என்ன செஞ்சிடும், மடங்கிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உள்ள விழுந்துருவாங்க. அதான் அந்த இடரலுங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தமா. வெக்கப்பட்ட குச்சி என்ன செஞ்சிருது, உள்ள மடங்கிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேல நடக்கும்போது அவங்க உள்ள என்ன செஞ்சிடறாங்க, விழுந்துடுறாங்க. நல்லது போல இருக்கு, நல்லவங்கள போல இருக்கிறாங்க, ஆனா அவங்களோடு நெருங்கும் போது நான் என்ன செஞ்சிடறேன், கீழே என்ன செஞ்சிடறேன், நான் விழுந்துடுறேன். இன்னைக்கு நம்முடைய பாரம் என்ன, நான் அப்பேற்பட்டவனா இருக்கக்கூடாது. நான் யாருக்கும் யாரா என்னவா இருக்கக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது. பைபிள்ல ஒரு மூணு வசனங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்க போறோம். நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாரம் என்னவா இருக்கணும், ஏசப்பா நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் இடரலா இருக்கக்கூடாது. அவனுடைய எச்சரிப்புகள் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் மேத்யூ சாப்டர் 18 verse 7. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதுடைய 7வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதுடைய 7வது வசனம் எடுத்துட்டோமா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாமாங்க. இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ரெண்டு அர்த்தத்துல இந்த வசனம் சொல்லப்படுது. இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. என்ன சொல்ல வர்றாரு? கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் இடறி போகத்தக்கதான வாய்ப்புகள் கண்டிப்பா எனக்கு இருக்கும். அந்த வாய்ப்புகள் நிமித்தம் உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு என்னங்கிறார் ஆண்டவர், ஐயோ அப்படிங்கிறார். ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இந்த சினிமா இப்படி இருக்கிறது, ஐயோ இந்த டிவி இப்படி இருக்கிறது, ஐயோ இந்த ஸ்கூல் இப்படி இருக்கிறது, ஐயோ இந்த சபை இப்படி இருக்கிறது என்பது போல ஐயோ இங்க இடரல்கள் இருக்கிறது, அந்த இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இன்னொன்னு, யார்னால இடரல்கள் வருகிறதோ அவங்களுக்கு ஐயோன்னு இயேசுப்பா என்ன செய்யறாரு, சொல்லுகிறாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 41வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41வது வசனம். இந்த ஐயோங்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும். ஐயோங்கிற சத்தம் கேட்கப்படுகிற முக்கியமான இடம் எதுவா இருக்கும், நரகமா தான் இருக்கும். அப்போ இடரல்கள் என்னை எங்க கொண்டு போயிரும், நரகத்துக்கு கொண்டு போயிரும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும். இடரல்களை ஆண்டவர் சொல்றாரு, இறுதியில எங்க கொண்டு போய் போடுவாங்களா, அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய கடல்ல போடுவாங்க. இதுக்கு முன்னால வாசிச்சோம், இடரல்களுடைய முடிவு என்னவா இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லி வாசிக்கிறப்ப முதல் காரியம், நான் இடரலா இருப்பேனானா, நான் இடரல் செய்கிறவனா நான் இருப்பேனானா, என்னுடைய முடிவு எங்கிறார் ஆண்டவர், நரகம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு தவறான ஒரு சத்தியம் என்னன்னா, நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா நீ இறுதி வரைக்கும் என்னதான் நீ ரட்சிக்கப்பட்டோம். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நிறைய இடங்களில் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறத பாக்குறோம். ஆண்டவர் ரட்சித்தது உண்மையான, என் ரட்சிப்பு உண்மையா இருக்கும். அப்ப நான் விழுகிறேன்னா, ஏசப்பா என்னை ரட்சித்தது உண்மை இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை இல்லை, என் ரட்சிப்பு மாய்மாலமானது, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏசப்பா அவனை ஏற்றுக்கொண்டேன், என்ன செஞ்சு நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், என்னால நிலைச்சு நிக்க முடியல அப்படின்னா என் ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு இல்ல. இப்ப இந்த வசனம் சொல்லுது, நான் இடரலா இருப்பேனானா என்னுடைய முடிவு என்னவா இருக்கும், நரகமா இருக்கும். முதல் சத்தியமா.
ரெண்டாவதுங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமன்ஸ் 16:17 வாசிக்கலாமாங்க? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம இந்த இன்னைக்கு வசனம் தியானிக்கும் போதுங்க, இதை யாரோ ஒருத்தரை வச்சு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த பியூலா இடரலா இருக்கிறா, இந்த பியூலாவோட என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது, அவங்கள விட்டு விலகணும், அந்த சிந்தனையில போட்டு நம்ம ஏமாந்து போயிடுவோம். நான் இடரலா இருந்துட்டா சபையின் ஐக்கியம் எனக்கு இல்லாம போயிரும், பரிசுத்தவான்களின் ஐக்கியம் எனக்கு இல்லாம போயிரும். இந்த சிந்தையோட தான் நம்ம வசனத்தை பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தர் இடரலா இருப்பாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்றாங்க, அங்க கரண்ட் இருக்கு ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, அங்க குழி இருக்கு ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஜாக்கிரதைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடரல்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்க பண்ணணுமா, எச்சரிக்கையா இருக்க பண்ணணுமா? அதோடு நிக்காம சொல்றாரு, அவர்களோடு பழகாத, அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இரண்டாவது சத்தியம் என்ன இன்னைக்கு நம்ம கண்ண முன்னால் வைத்துக் கொள்கிறோம்? நான் ஒரு இடரலா இருப்பேனானா ஆண்டவர் மற்றவர்களுக்கு என்ன குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறாரு, அவங்களோடு நீ என்ன செய்யாத, நீ பழகாத. பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும் போது அவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை குறித்து சொல்றார். எதிர்த்து நின்றார்கள், சுவிசேஷத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். கண்ணானாகிய அலெக்சாண்டரை குறித்து பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எச்சரிக்கையாயிரு, அவன் நமக்கு எதிர்த்து நின்றான் அப்படிங்கிறார். அப்படி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்துல ஆண்டவர் என்ன வச்சிருவாரு, ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, இந்த ஆள்வனோடு நீ பழகாத. அது எவ்வளவு டேஞ்சரா இருக்கும்ல. ஆண்டவரே நான் குறிச்சிட்டு இவங்களோட பழகாத, இவங்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி என்னை குறித்து ஆண்டவர் சொல்வாருன்னா அத போல ஒரு டிராஜடி லைஃப்ல இல்லவே இல்லை. அவங்களோட பழகாதீங்க. அப்ப ஆவியானவர் என்ன சபையின் ஐக்கியத்தோடு என்ன செஞ்சாரு, என்ன தூரப்படுத்துகிறாரு. கொரிந்து சபையில பாவம் செஞ்ச ஒருவருக்கு பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, அவங்களோட பழகாதீங்க, அவங்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தூரமா இருங்க. ரெண்டாவது நிருபம் சொல்லும் போது சொல்றாரு, அவனுக்கு நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் போதும், அவங்க சகோதரனா என்ன செய்யுங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்னைக்கு சபையின் ஐக்கியத்தோடு தூரம் தள்ளுவது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா இருந்துச்சு. அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கும் அது. நம்ம சபையின் ஐக்கியத்தை விட்டு தூரம் போகும்போது ரொம்ப ஈஸியா பாவத்துக்குள்ள என்ன செய்யறோம், நம்ம போய் விடுகிறோம். சத்தியம் அறியாம போயிரும், துணிகரம் கொள்ளுகிறோம், கொஞ்சமா தூரம் போகிறோம். வசனம் சொல்லுது, அவனுடைய பின்னிலைமை இன்னும் என்ன செய்யுமா, மோசமா இருக்கும்னு வசனம் சொல்லுது. முதல்ல ஒரு பிசாசு தான் அவனை வஞ்சிச்சு, இப்பவோ அந்த ஒரு பிசாசு இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வந்துருது. 8 திசையிலையும் வச்சு அவங்களை டோட்டலி கர்த்தரோட தூரம் பண்ணிருமா. சபையின் ஐக்கியத்தை நம்ம இழப்போம்னா என் முடிவு ரொம்ப மோசமா போய்விடும். அப்ப இடரல்கள் முடிவு ஐயோ அப்படிங்கிறாரு. பூமியில நான் இடரலா இருக்கும்போது சபையின் ஐக்கியத்தை நான் என்ன செஞ்சிடறேன், நான் இழந்து போய் விடுகிறேன். மூன்றாவதுங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த இடரல்களை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமன்ஸ் 14:13 வாசிக்கலாமாங்க? இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள். இதுல அமைதியா நீங்க தியானிப்பீங்கன்னா நிறைய காரியம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரே ஒரு சத்தியம் மட்டும் இதுல நம்ம மனசுல வைத்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் பண்ணு. என்னங்க, என்ன தீர்மானம் பண்ணணுமா? நம்ம தீர்மானம், மேக் a decision, make up your mind, make a strong decision அப்படின்னு இங்கிலீஷ்ல பைபிள்ல வாசிக்கிறோம். உறுதியான ஒரு முடிவெடு. நீ என்ன முடிவெடுக்கணும்? சகோதரனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், தடுக்கலையும் இடரலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்க. இயேசுப்பா சொல்றார், கர்த்தருக்குள்ள நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்குள்ள உறுதியான ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். என்ன உறுதிமொழி கொடுக்கணும்? ஆண்டவரே, நான் இடரலாம் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சுன்னா, இயேசு அதை கடைபிடிச்சாருங்க. இயேசு அதை கடைபிடிச்சார். எங்க கடைபிடிச்சாருன்னா, ஏசப்பாட்ட மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம அது நம்முடைய டாபிக் ரொம்ப அதுல நான் லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். ஏசப்பாட்ட சீஷர்ட்ட கேக்குறாங்க, உங்க போதகர் டாக்ஸ் கட்டுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, உங்க போதகர் வரி கட்டுறாரான்னு சொல்லி கேட்டாங்க. பேதுரு என்ன சொல்றாரு? ஆமா, நான் என்ன செய்யறான், கட்டுறோம் அப்படின்ட்டாங்க.
இந்த சிந்தையோடு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு பேதுருக்கு. இவர் தான் ஆண்டவருங்கிறோமே, இவர் தான் சர்வ சிருஷ்டிகர்த்தாருங்கிறாரு, அப்ப இவர் எதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு கூட ஏசப்பாட்ட உள்ள ஏசப்பாவை பார்க்க வர்றாரு. 17ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு சில வசனங்களே நீங்க பார்க்க முடியும். வரும்போது வசனம் சொல்லுது, அவர் பேசுவதற்கு முன்பதாகவே ஏசப்பா பேசுறாரு. கேட்கிறாரு, வரி யார்கிட்ட வாங்குவாங்க? அந்நியர்கிட்டயா அல்லது சொந்தக்காரன் கூடிய பிள்ளைகள் கூடியான்னு கேட்கிறாங்க. அந்நியர்கிட்ட தான் வாங்குவாங்க அப்படிங்கிறாரு பேதுரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்னு அவசியம் இல்ல, வரி கட்டணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது சொல்றாரு, நாம் யாருக்கும் இடரலா இராதபடிக்கு நீ போய் வலைய போடு, மீன் கிடைக்கும், மீனை திறந்து பாரு, உள்ள காசு இருக்கும், அதை போய் எனக்கும் உனக்கும் சேர்த்து என்ன கட்டிட்டுவான், வரி கட்டிட்டு வாங்குற. ஏசப்பா இடரலா இருக்கக்கூடாது என்பதற்கு ஏசப்பா எப்படி இருந்தார், எவ்வளோ எச்சரிக்கையா இருந்தாருன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் இடரலா இருக்கக்கூடாது, ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கணும்னா அவர் இடரலா இருக்கவே மாட்டாரு. அவர் லைஃப் முழுதும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நான் இடரெல்லாம் அவர்களுக்கு நான் இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரியாது, இவர் தான் சிருஷ்டிகர்த்தான்னு அவங்களுக்கு தெரியாது. நான் கட்டாம போயிட்டா நான் கீழ்ப்படியில அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு அவங்க நினைச்சிருவாங்க, சத்தியத்துக்கு விரோதமா அவங்க போவதற்கு நான் காரணமாய் விடுவேன். ஆகையால் நான் என்ன செய்யறேன், நான் டாக்ஸ கட்டுறேன்னு சொல்லி ஏசப்பா கட்டினார். பவுல் அப்போஸ்தலன் குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம். என்ன பார்த்து ஒரு சகோதரன் இடறி போவானா, எதை பற்றி சொல்றாரு, சாப்பிடுற விஷயத்தை குறித்து சொல்றாரு. என்ன சாப்பிடுற விஷயம்? மாம்சம் சாப்பிடுகிற விஷயம். அது என்ன மாம்சம்? எல்லா மாம்சம் அல்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை சாப்பிடுவதை குறித்து சொல்றாரு. அது எங்க நீங்க வாசிப்பீங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம டாபிக் அது அல்ல. அதுக்கப்புறம் உங்க 7 சிந்தனைகளை முன்னால வைக்கணும்னு எனக்கு பாரம். சரி, அப்ப பவுல் சொல்றாரு, நான் மாம்சம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடரெல்லாம் இருக்குமானா நான் ஒரு காலம் என்ன புசிக்க மாட்டேன், நான் மாம்சம் என்ன செய்ய மாட்டேன், நான் புசிக்க மாட்டேன். தேவ மனுஷன் நல்ல சத்தியம் தெரியும். அவர் சொல்றாரு, விக்கிரகம் என்பது ஒரு பொருட்டு அல்ல, அதுக்கு முன்னால வைக்கப்பட்ட புசிப்பது பாவம் அல்ல. ஆனா என்ன பார்த்து ஒரு பலவீனமுள்ள ஒரு சகோதரன் இடறி போவானா நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், நான் மாம்சத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் புசிக்க மாட்டேன். இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏசப்பா எச்சரிக்கையா இருந்தாரு. இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கையா இருந்தாரு. பைபிள் அங்கங்க நிறைய ஆலோசனைகள் அதுக்கு கொடுக்கப்பட முடியும். இன்னைக்கு இந்த இரவு ஜெபத்துல அவனுடைய வார்த்தை என் பக்கமா வருகிறது. நான் எச்சரிக்கையா இருந்தேனே, என்னுடைய ஊழியக்காரன் எச்சரிக்கையா இருந்தானே, நீங்க எச்சரிக்கையா இருக்க மாட்டீங்களா? ஏசப்பா எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு என்ன கொடுங்க, கிருபை கொடுங்க. சரி, இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, இந்த இடரெல்லாம் வரும்போதுங்க எப்பவுமே மற்றவங்க இடறி போகிறத தான் நம்ம யோசிப்போம். அந்த சிந்தியோட தான் அந்த வசனத்தை பார்க்க முடியும். என்ன பார்த்து மற்றவங்க என்ன செய்யறாங்க, இடறி போறாங்க. ஆனா பைபிள்ல இத 2 கோணத்திலையும் அர்த்தத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதா. ஒன்று, நான் என்ன செய்கிறேன், இடறி போகிறேன். நான் இடறி போகிறத பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, இடறி போறாங்க. இப்ப வர்ஷினி தூங்குவாங்கன்னா வர்ஷினிய பார்த்து பக்கத்துல இருக்கிற ஜென்சிலா என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னால வர்ஷினி என்ன இருக்கிறாங்க, தூங்கி இருக்கிறாங்க. அப்ப நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன, பியூலா தூங்க கூடாது என்பதல்ல, நான் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. புரிஞ்சுக்கிறோமாங்க? நான் விழுந்து போக கூடாது, நான் இடரெல்லாம் இருக்கு, நான் இடறி போயிடக்கூடாது. நான் இடறி போனாதான் என்ன பார்த்து மத்தவங்க என்ன செய்யறாங்க, இடறி போறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்க. இப்போ சபையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் தண்ணி குடிக்க எந்திரிச்சிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க என்ன செய்வாங்க, எந்திரிக்கணும்னு இருதயத்துல என்ன வந்துடும், ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாம் விபிஎஸ் எடுக்கும் போதெல்லாம் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு குட்டி தண்ணி குடிக்கிறேன் எந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அங்க என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சிருவாங்க. அவங்க போனது இவங்கனால, ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் தன்னை என்ன செய்யப்படணும், அவங்க மாறணும்ங்கிற நோக்கத்தோடு அல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், தப்பு செய்யறேன். என்ன சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இடறி போறேன், நான் விழுந்து போறேன், என்ன பார்த்துதான் மத்தவங்க என்ன செய்யறாங்க, விழுந்து போகிறாங்க. ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு 7 வசனங்கள் முன்னால் இன்னைக்கு இந்த இரவு ஜெபத்துல வைக்கிறோம். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கிறோம் என்ன அர்த்தத்தோடு, என்னை விழ வைக்கத்தக்க காரியங்கள் என்ன, என்னை இடறி போக வைக்கிற காரியம் என்ன, எதுனால ஒரு தேவ பிள்ளை விழுந்து போறாங்க, இடறி போறாங்க, எதுல நான் இடரெல்லாம் மாறி போறேன். ஆரம்பத்துல 3 சத்தியம் பார்த்தோம். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், எவன் நிமித்தம் வருகிறதோ அவனுக்கு ஐயோங்கிறார். நான் இடரெல்லாம் இருந்துச்சுன்னா முடிவு நரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது, நான் இடரலா இருந்தேனா சபையின் ஐக்கியத்துல எனக்கு என்ன இல்லை, எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உறுதியான என்ன செய்யுங்க, நீங்க
தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு தீர்மானம் பண்ணி, இந்த நேரம் நம்ம தீர்மானம் பண்ற நேரம். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணுமே, ஏசப்பாவே இடரெல்லாம் இருக்கக்கூடாது எச்சரிக்கையா இருந்தாரு, பவுல் எச்சரிக்கையா இருந்தாரு, பரிசுத்தவான்கள் எச்சரிக்கையா இருந்தாங்க. நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. இவ்வளவு பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் பாக்குறோம். அவங்க எச்சரிக்கை இருக்கவில்லை, ஆண்டு முன்னால் சாட்சியாய் நம்ம இருக்கவில்லை. சரி, 7 சத்தியங்கள். முதல் வசனமாங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் இடரலாவதற்கு காரணம் என்ன, நான் இடறி போகிறதற்கு காரணம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 John chapter 2 verse 10 வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துலயும் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லைன்னா அவன் இடறி போக மாட்டான். அவனை பார்த்து மத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இடறி போக மாட்டாங்க. நம்முடைய தியானம் என்ன இன்னைக்கு? ஆண்டவரே நான் இடறி போக கூடாது, என்ன பார்த்து மத்தவங்க இடரல் அடையக்கூடாதுன்னா இங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒருவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறானா அவன் ஒளியில என்ன செய்யறான், நிலை கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா, சரியாங்க, அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா நம்ம விழுந்து போகிறதுக்கு என்னவா இருக்கு? அந்த இடத்துல வாய்ப்பு. கல் இருக்கா நமக்கு தெரியாது, குழி இருக்கா நமக்கு தெரியாது, அங்க படி இருக்கா நமக்கு தெரியாது. நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம விழுந்து விடுகிறோம். வெளிச்சம் இருக்கிறதுக்கு பதிலா இருள் இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல எப்போ இருள் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லாம போகிறது, அன்பு இல்லாம போய் விடுகிறது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட அன்புங்கிறது இந்த இடத்துல சொல்லாம யார்கிட்ட அன்புங்கிறாரு? சகோதரன்ட்ட அன்பு. சகோதரன்ட்ட அன்பு இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நமக்கு என்ன குறிக்கிறது? நான் ஆண்டவரை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். ஆண்டவரை நேசிக்காம சகோதரனை நம்மால என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. சகோதரனை நான் நேசிக்கலன்னா நான் ஆண்டவரை நான் என்ன செய்யலன்னா, ஏன்னா வசனம் சொல்லுது, காண்கிற சகோதரனை நீ அன்பு கூறாவிட்டா காணாத தெய்வத்தை நம்ம எங்க அன்பு கூற முடியும்? அப்படி சொல்வது பொய்ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப முதல் சத்தியம் என்ன? நான் ஏன் இடறி போறேன், நான் ஏன் விழுந்து போறேன், ஏன் என்னுடைய முடிவு நரகமா இருக்கும், ஏன் சபையின் ஐக்கியம் எனக்கு இல்லாம போய்விடும், ஏன் இறுதியும் உறுதி இல்லாம போய்விடுகிறது அப்படின்னா சகோதரன் மேல எனக்கு என்ன இல்லை, எனக்கு அன்பு இல்லை. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, சகோதரன் மேல அன்பு இல்லைன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? சகோதரன் மேல பகை இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. அப்போ ஒரு சகோதரன் மேல கசப்பை வச்சுட்டு, ஒரு சகோதரன் மேல பகை உணர்வு வைத்துக் கொண்டு, ஒரு சகோதரன் மேல எரிச்சலா இருந்து கொண்டு நான் இருப்பேன், என்னன்னா நானும் விழுந்து போவேன், என்னை பார்க்கிற மத்தவங்களை என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க. யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைவு ஜெபத்துல நமக்கு நல்ல அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை தான், கேட்ட ஒரு சத்தியம் தான். ஆனா இதை வச்சு நான் யோசிச்சு பார்க்கலாம், ஆண்டவரே நான் இடரெல்லாம் இன்னைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய எங்கேயோ என் அன்பின் வாழ்க்கையில குறை இருக்கிறதப்பா, எங்கேயோ நான் நேசிக்க வேண்டிய பிரகாரமா நான் என்ன செய்யல, நான் நேசிக்கல சுவாமி. ஆண்டு நம்ம உணர்த்தணும், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அன்பில்லாம போச்சுன்னா, அவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, அதாவது 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல அழகா அதை சொல்றாரு. என்னதான் நீங்க செஞ்சாலும், அன்னதானம் பண்ணாலும் சரி, தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, உங்க உடம்பையே சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய அன்புன்னு சொல்லாம சகோதரத்துல காண்பிக்கிற அன்புங்கிற நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே ஏன் இந்த வார்த்தையை என் பக்கமா அனுப்புகிறீங்க? பாருங்க, 2 கோணத்துல வசனம். ஒண்ணு, நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் இப்போ, சரியாங்க. ஆண்டவர் நம்மோட வசனம் அனுப்பும்போது நான் இப்ப அந்த நிலைமையில இருக்கிறேன், என்னை பார்த்து ஏசப்பா பேசுறாரு, நீ சகோதரனை பகைக்கிறேன்னு சொல்லி. அல்லது சீக்கிரத்துல அந்த வாய்ப்பு வரப்போகிறது. ஆண்டவர் முன்பே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, எச்சரிப்பார். முன்பே நம்மோடு கூட பேசுவாரு. பேதுருவோட முன்னாலே பேசினார் ஆண்டவர். ஆனா பேதுருவோ எல்லாரும் இடறி போனாலும் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன். அவன் ஒருவேளை ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கய்யா, என்னை உணர்த்துங்கய்யா, பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுதான் ஒருவேளை பாதுகாக்கப்பட்டிருப்பார். அவரோ உறுதியா சொன்னாரு, எல்லாரும் இடறி போனால் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், இடறி போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. விழுந்து போனாரு. ஆண்டவர் முன்பே எச்சரிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கூட முன்பே எச்சரிக்கிறாரு, ஏதோ சம்பவம் நடக்க போகிறது, அன்பு காட்டுறதுக்கு பதிலா பகை காட்ட போறோம், விட்டு கொடுக்கறதுக்கு பதிலா போராட போறோம், நியாயத்துக்காக ஒருவேளை கேட்க போறோம். ஏசப்பா சொல்றாரு, விட்டு கொடுங்க, அன்பு காட்டுங்க, சகோதரனை நேசிங்க. ஏன் இல்லாட்டி நீங்க என்னமா மாறிடுவீங்க, இடரெல்லாம் நானே இடறி போயிடுவேன், என்ன பார்த்து மத்தவங்களும் இடறி போயிருவாங்க. எங்கேயோ லைஃப்ல இருக்கிறதோ இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நிச்சயமா ஏதோ ஒரு பகுதியில யார் மேலேயோ கசப்பு உணர்வு அது உள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஏசப்பா. முதல் சத்தியமா. 2வதுங்க, மல்கியாவின் புஸ்தகத்துக்கு வரலாம். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு ஊழியனை குறித்து, லேவியனை குறித்து
ஆண்டவர் அந்த இடத்துல பாரத்தோட ஆண்டவர் பேசுறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 8-9. மல்கியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனம். மலாக்கி சாப்டர் 2 verses 8 and 9. ஒரு ஆசாரியனை குறித்து, ஒரு லேவியனை குறித்து ஆண்டு நேரத்தில் சொல்லிட்டு வருவாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இது யாரை பத்தி சொல்லப்படுகிறது? நீங்க முன்னால் 2-3 வசனம் வாசிக்கும் போது லேவியின் உடன்படிக்கை, ஆசாரியன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டு வருவார். அப்போ ஒரு ஆசாரியனை குறித்து ஏசப்பா சொல்றாரு, உன்னால அநேகர் என்ன ஆயிட்டாங்க? இடறி போயிட்டாங்க. எதனால இடறி போனாங்களா? இவர் வேதத்தின் வழியை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலகி போனாரு. இவரை பார்த்து அநேகர் என்ன செய்தாங்க? இடறி போயிட்டாங்க. அடுத்த வசனத்துல அது இன்னும் விளக்கமா சொல்றாரு, வேதத்தை குறித்து நீங்க பட்சபாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் முழுசா வசனத்துக்கு எதிர்த்து போகல, முழுசா வசனத்தை விட்டு விலகல. தனக்கு பிடிச்ச ஒரு சிலதை கை கொண்டாரு, பிடிக்காத ஒரு சிலதை என்ன செய்யல, அவரு கை கொள்ளல. வசனத்தை குறித்து ஒரு பட்சபாதம், மக்களை குறித்து பட்சபாதம் என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு விதமா நடத்துற, இன்னொருத்தர் ஒரு விதமா நடக்கிறது. அப்ப மக்களை குறித்து பட்சபாதம் என்கிற இடத்துல வேதத்தை குறித்து பட்சபாதம்னா, வேதத்துல ஒரு சில பகுதிகளை நேசிக்கிறேன், ஒரு சில பகுதி மேல எனக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க, அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க, இந்த நவீன உலகத்துக்கு அதெல்லாம் சரிபடாது என்று சொல்லி அதை ஒதுக்குகிறது. நான் அப்படி இருந்தா நான் இடறி போகிறேன், என்னை பார்த்து மத்தவங்களை என்ன செய்யறாங்க? இடறி போறாங்க. இன்னைக்கு நம்ம மனது அளவுல வேதம் முழுசும் அது என்ன சொன்னாலும் அது சரியானதுதான், அது இந்த சமயத்துக்கு ஏற்றதுதான், இந்த சந்ததிக்கு ஏற்றதுதான் என்று சொல்லி அனித்தரமான ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துக்குரியதுங்க. இப்போ கொரிந்து சபையை பார்த்து பவுல் வேதனையா சொன்னாரு, சகோதரிகள் என்ன போடணுமா? ஒரு சிலர் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தலைக்கு என்ன செய்யறோம், நம்ம போடுகிறோம். சகோதரிகள் போடணும் வசனம் சொல்லி சொல்லுது. ஏன் போடணுமா? அவங்களுக்கு தலை இல்ல, சரியாங்க? அவங்களுக்கு தலை யாரு? அவங்க புருஷர் அல்லது குடும்பத்துல ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவதூதர்கள் நிமித்தம் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதை செய்யணும். அப்படி முக்காடு போடலன்னா அவங்க தலை என்னுடைய தலை மாதிரி என்ன செஞ்சிடணுமா? மாறி. அப்படின்னு என்ன அர்த்தம்? மொட்டை அடிச்சுக்குங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. முக்காடு போடலன்னா தலைக்கு என்ன செஞ்சிருங்க? முக்காடு போட்டுக்குங்க. ஆனா இன்னைக்கு கல்ச்சர் என்னன்னா, வெளிநாட்டுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க? போட விருப்பம் இல்ல, இதெல்லாம் அன்னிக்குரிய கல்ச்சரு, இதெல்லாம் அன்னிக்குரிய ஒரு கலாச்சாரம், அதை பண்ணி இன்னைக்கு நம்ம புகுத்தக்கூடாது. அப்படி அல்ல. இதுதான் என்னது? வேதத்தை குறித்த ஒரு பட்சபாதம். ஒரு சிலதை ஏற்றுக்கொள்ளுகிறாரு, ஒரு சிலதை ஏற்றுக்கொள்ள முடியல. சபையில சகோதரிகள் பேசக்கூடாதுங்கிறாரு. அது அன்னைக்கு அவங்க ரொம்ப பேசினாங்க, கொரிந்து பெண்கள் அப்படி இருந்தாங்க, அதனால அன்னைக்கு சொல்லப்பட்டது இல்ல. எனக்கு பிரியமானதை மட்டும் நான் எடுத்துக்கொள்றது, பிரியம் இல்லாதெல்லாம் தடுத்து போடுவது. வேதத்தை குறித்து நீ இடறல், நீ பட்சபாதம் பண்ணுகிறாய், நீ இடறி போகிற, மற்றவங்களை இடறி போற. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம வெளியே ஒருவேளை சொல்ல மாட்டோம், ஆனா என் வாழ்க்கை நடக்கிறதுல ஒரு சிலதை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? பிடிச்சுக்க மாட்டேங்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டு சொன்ன ஒப்பற்ற வார்த்தை என்ன? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அடுத்த வார்த்தை, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வானா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 22. அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாமாங்க? பின்பு அவர் அவனை தள்ளி, அவனை யாரை தள்ளி? அவனைங்கிறது யாரை குறிக்குது? சவுலை தள்ளி. பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஏசப்பா சந்தோஷமா சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் யூலா என்ன செய்வாங்க? செய்வாங்க. எனக்கு சித்தமானதை எல்லாம் மேகலா செய்வாங்க. நமக்கு ஆண்டவர் சாட்சி சொல்வாரா? அப்படி இல்லைன்னா நானும் விழுந்து போறேன், என்னை பார்த்து மற்றவங்களை என்ன செய்யறாங்க? விழுந்து போறாங்க. நிறைய சபை விசுவாசிகள் இடறி போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஊழியர் அந்த வழியில போகும்போது, இப்ப கடனை பத்தி சொல்றாங்க, ஒரு சிலர் உறுதியா என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், அவருக்கு தெரியாத சத்தியம் உனக்கு தெரியும், அவரே வாங்குறாரு, டிவியில சொல்றாரு, நோட்டீஸ்ல போடுறாரு, எனக்கு அந்த கடன் இருக்கு, கடனை கட்டிருக்கு, காணிக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு, அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க.
அப்ப அவர் அதற்கு பட்சபாதம் பண்றதுனால தேவ பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? பட்சபாதம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பார்த்து மத்தவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறாங்களா? கர்த்தருடைய நாள் கர்த்தருக்குரியதுதான். கொஞ்ச நாள் முன்னாலெல்லாம் அன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தா கூட போக மாட்டாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா கூட போக மாட்டாங்க. இன்னைக்கு சிம்பிளா சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் போகாம இருந்தா அங்க கோவப்படுறாங்க, இழந்து போறாங்க. நம்ம சபை மக்களே இன்னைக்கு அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு வேலைக்கு போறாங்க, அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க, அன்னைக்கு டியூஷனுக்கு போறாங்க. இவ்வளவு வேதனை ஆயிடுச்சுல. ஒரு காலத்துல உறுதியாய் நின்னவங்க. ஏன்னா அவங்க பெருசா நினைச்ச ஒரு சிலர் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த வழிக்கு போனதுனால அவங்களும் அந்த வழிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, கற்றுக்கொண்ட சத்தியத்துல நான் உறுதியா அப்ப ஒரு வசனம் வாசிச்சோம்ல, எங்க வாசிச்சோம்? அதை ரோமர்ல. நீங்க கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு தூரமா போறவங்களை குறித்து கொண்டு எச்சரிக்கையாயிருந்து அவங்களை விட்டு என்ன செய்யுங்க? நீங்க விலகி இருங்க. அதை விட்டு தூரம் யாரா போவாங்கன்னா அவங்களை குறித்து கொள்ளுங்க, எச்சரிக்கையா இருங்க. அவங்களை விட்டு நீங்க தூரமா விலகி இருங்க. ஏசப்பா, இந்த வசனம் வாசிக்கும் போதுங்க பல முகங்கள் நமக்கு முன்னால வரும். அவங்க அப்படி செய்யறாங்க, அந்த சகோதரி அப்படி செய்யறாங்க, அந்த பிரதர் அப்படி செய்யறாங்க அப்படின்னு போகும். நான் மற்றவங்களை நியாயம் இருக்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை இல்லைங்க. அந்த நியாயாதிபதி யாருடையது? அவருடையது. வசனம் சொல்லுது, என் நியாயம் இருக்கும் போது உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நியாயாதிபதி எங்க வந்துட்டாரு? வாசற்படிக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு இடம் வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யணும். அவர் வெளியே நிக்கிறாரு, மத்தவங்களுக்கு தெரியலங்க, அவர் வெளியே நிக்கிறாரு. இத தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வெளியே நிக்கிறாருன்னு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் செய்ய வேண்டியது இவர் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களாங்க? இப்ப பிரசங்கம் பண்ற நேரம் வந்துருச்சு. இப்ப பெனடிக் பிரதர் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், எனக்கு தெரியுது. அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்ச நானு பிரசங்கம் பண்ற நேரத்துக்கு நான் முன்னால என்ன செய்ய மாட்டேன்? நான் வரமாட்டேன். ஏன்? அவர் வெளியே என்ன செய்ய நிக்கிறார், அடுத்தது வந்துருவாரு. பைபிள் சொல்லுது, நியாயாதிபதி எங்க நிக்கிறாரா? வாசற்படியில் நிற்கிறார். ஆகையால் நீங்க நியாயந்தீர், ஒருவருக்கு விரோதமா ஒருவர் முறையிடாதிருங்கள், நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஏசப்பா நியாயந்தீர்க்கிறவர், அவர் தான் நியாயந்தீர்க்கிறவர். நான் மத்தவங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? நியாயந்தீர்க்க கூடாது. நான் என்ன நிதானித்து பார்க்கிறேன்? இந்த வசனத்தை வச்சு, ஏசப்பா உங்களுடைய சத்திய வேதத்தை குறித்து நான் பட்சபாதம் பண்றேன்னா, என்னை பார்த்து மத்தவங்க இடறி போறதுக்கு காரணமாயிட்டேன்னு அன்று சும்மா பேச மாட்டாரு. என்னோட எங்கேயோ குறைகளை பாக்குறாரு. எங்க நான் பட்சபாதம் பண்றேன், எங்க நான் முழுசா ஏத்துக்க மாட்டேங்கிறேன், ஒரு சில காரியத்தை வைராக்கியமா பிடிச்சு கொள்றேன், ஒரு சில காரியத்தை அசால்ட்டா விட்டு விடுகிறேன். அன்றைக்கு அது பிரியம் இல்லை. எனக்கு சித்தமானதை எல்லாம் வர்ஷினி செய்வாங்க. ஏசப்பா சொல்ல முடியுமா? எனக்கு சித்தமானது எல்லாம் இவங்க செய்வாங்க. ஏசப்பா சொல்லுவாரா? அந்த ஒரு சாட்சி நம்முடைய சாட்சியாய் மாறட்டும். மூன்றாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Samuel chapter 2 verse 17. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். யாரை குறித்து வாசிக்கிறோம் இங்க? ஏலியுடைய புத்திரர், ஏலியுடைய பசங்க. பேர் என்ன அவங்களது? ஓப்னி, பினேகாஸ் அப்படின்னு சொல்லி 2 ஏலியுடைய பசங்க. இந்த 2 பசங்களை குறித்து வசனம் சொல்லுது, அவங்க நடந்த விதம் மற்ற ஜனங்களை கர்த்தருடைய காணிக்கை குறித்து ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சான். அதுதான் அந்த இடத்துல அர்த்தம். கர்த்தருடைய காணிக்கைக்கு கொடுக்க வேண்டிய கனம் அவங்க என்ன செய்யல? அவங்க கொடுக்கல. அன்னைக்கு காணிக்கை அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? காசை பத்தி இந்த இடத்துல சொல்லல, ஆடுகளை மாடுகளை பலி செலுத்த என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அதுக்கு கனத்தோடு. ஏன்னா இது யாரை குறிக்குது? பழைய ஏற்பாடுல அந்த பலி யாரை குறிக்கிறது? வரப்போகிற மேசியாவை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அதனால அவ்வளோ பயபக்தியோட அந்த பலி செலுத்துகிற நேரம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இந்த ஓப்னி பினேகாஸ் அந்த ஒரு வேல் மாதிரி வச்சிருப்பாங்களாம், அப்படிதான் அங்க போட்டிருக்கு. 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை வேல் மாதிரி ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை குத்தி என்ன வருதோ அவங்க என்ன செய்வாங்க? எடுத்துக்குவாங்களாம். கெஞ்சுகிறாங்களா? ஃபர்ஸ்ட் பலி செலுத்தி முடிச்சிடற, அப்புறம் எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, எனக்குரியது எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க கர்த்தருடைய காணிக்கையை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுனால, அசட்ட பண்ணினதுனால, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம போனதுனால ஜனங்களும் கர்த்தருடைய காணிக்கை குறித்து ரெஸ்பெக்ட் இல்லாம போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, இவங்க இப்படி ஆனதற்கு காரணம் என்ன? இவங்க கர்த்தருடைய காரியத்தை குறித்து டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மேல வாசிப்போம் 12வது வசனத்துல, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏன் அவர்கள் விழுந்து போனாங்க? ஏன் அவர்கள் இடறி போனாங்க? காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை என்ன செய்யல? அறி. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியலன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் என்ன இல்ல? உறவு இல்ல.
ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல, கர்த்தரையும் அவங்களுக்கு அறியல, ஆண்டவரும் அவங்களை அறியல. ஒரு நாள் முன்னால போய் நிற்கும் போதுதான் அது உண்மையாவே தெரியும். நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். யாரை பார்த்து? ஆண்டவரை அறியாம இருக்கிறவங்களை பார்த்து. ஆண்டவரோட உறவு இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த இரவு ஜெபத்துல கலந்து கொண்டிருக்க எனக்குள்ள உங்களுக்குள்ள நம்ம ஆண்டவரோடு இருக்க உறவு இன்னைக்கு சரியா இருக்கிறதா? அந்த உறவுல எங்கோ விரிசல் வந்து விட்டதோ? நானும் அவரோடு நெருக்கமா நம்ம போயிட்டு இருக்கிறோமா? எங்கேயாவது எனக்கும் அவங்களுக்கும் வருத்தம் இருக்கிறதா? நானும் ஆண்டவர் ஒன்னா இல்லையா? வர 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 அவரை விட்டு தூரம் தான் போறோமோ? நெருங்கி வருவதற்கு பதிலா நீதிமானுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல பிரகாசத்தை போல இருக்குமா? நான் அப்படியா இன்னைக்கு இருக்கிறேன்? ஆண்டவரோட உறவில குறைவு வந்துருச்சா? வேத வாசிப்பும் ஜெபமும் ஆராதனையும் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவதும் இன்னைக்கு குறைந்து விட்டதோ? நான் இடறி போகிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கும். வேதத்தை குறைக்கும் போது, ஜெபத்தை குறைக்கும் போது, ஆராதனை காரியங்களை குறைக்கும் போது, ஊழியங்களை நான் குறைக்கும் போது எங்கேயோ கர்த்தரோட நான் தூரம் போயிட்டே இருக்கிறேன், அவரை அறியாம போயிட்டே இருக்கிறேன். நானும் இடறி போறேன். என்னை பார்த்து மத்தவங்களை என்ன செய்யறாங்க? இடறி போறாங்க. எவ்வளவு தடவை நல்ல உற்சாகமா ஜெபிக்கிறவங்க என்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து அவங்க ஜெபிக்காம போயிடுறாங்களே. ஜெபத்துக்கு உற்சாகமா சீக்கிரமா வர்றவங்க என்னுடைய தாமதமான வருகையை பார்த்து அவங்க தாமதமா இல்லாம போயிடுறாங்களே. நம்ம இடரலா இருந்து விடுகிறோமே. அப்ப நம்ம இடறி போறதுக்கு காரணம் என்ன? தேவனோடு இருக்க உறவு சரியா இல்ல. ஆண்டவரை நேசிக்கிறதுல, ஆண்டவருக்கு நான் நேரம் கொடுக்கறதுல, வேதம் வாசிக்கவோ ஜெபிக்கவோ எனக்கு இஷ்டம் இல்ல. முன்பு போல நான் இல்லாம போயிட்டேன். ஆராய்ந்து பார்க்கணும். 3 காரியம் பார்த்தோங்க. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? சகோதர அன்பில் நான் குறைவுபடுகிறேன். 2வது, வேதத்தை குறித்து நான் பட்சபாதம் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் கீழ்ப்படிகிறேன், செய்யறேன். ஆனா எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். 3வது வாசிக்கிறோம். இப்ப என்ன வாசிச்சோம்? கர்த்தரை நான் என்ன செய்யல? நான் அறியல. அவரோட உறவு சரியில்லை. எங்கேயோ அவரை விட்டு தூரம் போயிட்டு நேரம் இல்லை. இப்போ சகோதரி சொன்னாங்கல்ல, போன உபவாச ஜபத்துலதான் ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு. நீங்க அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டவரோடு செலவிடலைன்னா நீங்க கிறிஸ்தவங்களே இல்ல. வீட்டுக்காரர் சொல்லிட்டாராம், பெட்டை விட்டு தள்ளி விட்டுட்டு சொன்னாராம், நீ அதிகாலைக்கு போலன்னா நீ மனுஷியே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிச்சாராம். நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, உங்களோடு நான் நேரம் செலவிடணும், எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நீங்க மறுபடியும் ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை குற்ற உணர்வு வரலாம். ஏசப்பா, உண்மைதான் சுவாமி, நான் முன்பு போல நான் இல்லை. அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் நான் வருவேன், அதுக்கு முன்னாலும் எந்திரிச்சு ஆண்டுடைய பாதத்தில் உட்காருவேன். இன்னைக்கு நான் செய்ய மாட்டேங்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டு கிருபை. ஆண்டனோடு மறுபடியும் பேசுறாரு. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டு கிரியை செய்வாரு. கோலை நீட்டுனாரு. யாரை பார்த்து? மோசையை பார்த்து. கோலை நீட்டினா அவ்வளோ பெரிய செங்கடல் பிளக்குமா? கொஞ்சம் கூட யோசிக்க. கோலை நீட்டினாரு, செங்கடல் என்ன செஞ்சிச்சு? பிளந்துருச்சு. யோர்தான் நதி பிளக்கப்படும் போது கோலை நீட்ட சொல்லல. என்ன செய்ய சொன்னாரு? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு உள்ள நடக்கணும்னு சொல்லிட்டான். கரை புரண்டு ஓடுகிறதா நதி வந்து. அப்ப போய் கால் எடுத்து வைக்கப்படுறாங்க. அவங்க வச்சாங்க. அவங்க வச்சதுனால நடக்குதா? இல்ல. இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. ஏசப்பா என்ன செஞ்சாரு? கிரியேஷன். நாம ஸ்டெப் எடுப்போம். ஆண்டரோடு உறவுக்குள்ள தீர்மானம் எடுப்போம். ஆண்டர் கிருபை கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு. அந்த நாள் முழுதும் நமக்கு ஆண்டு நிச்சயமா உதவி செய்வாரு. 4வதாக எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் ஏன் இடறி போகிறேன்? நான் ஏன் விழுந்து போகிறேன்? இதனால என்ன பார்த்து மற்றவங்களும் விழுந்து போறாங்க என்று சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். எரேமியா 18:15. ஜெரேமியா சாப்டர் 18:15. எரேமியா 18:15வது வசனம். அவங்க இடறி போறாங்களா? ஏன் இடறி போறாங்கன்னு ஆண்டவர் காரணம் சொல்றாரு இந்த இடத்துல. வாசிக்கலாம். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. எது இடரும்படி செய்கிறதா? கர்த்தரை மறந்து இன்னொன்னு செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க மாயையான விக்கிரகங்களுக்கு என்ன செய்யறாங்க? தூபம் காட்டுகிறாங்க. செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் எவைகள்? மாயையான விக்கிரகங்கள். தேவனை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் பைபிள்ல தான் விக்கிரகனே மொழிபெயர்த்துட்டாங்க. அதோடைய மூல வார்த்தையில பிரயோஜனமற்றவைகள் மேல, உபயோகம் இல்லாதவைகள் மேல இவங்க தூபம் காட்டுகிறாங்க. இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க?
ஆண்டவர் ஒரு நாள் நேசிச்சுட்டு தான் இருந்தாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கோ ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் ஆராதனைக்குரியவர், ஆண்டவர் தூபம் காட்டத்தக்கவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆனா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பதிலா வேற எதையோ வேற யாரையோ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வேற யாரையோ போற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், ஏசப்பா இடத்தை வேற யாராவது ஏதாவது இன்னைக்கு பிடிச்சிருச்சோ, நான் இடறி போவேன், அது என்னை இடறி போக பண்ணிரும். என்ன பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? இடறி போறோம். ஆண்டரை மறந்துட்டோமோ, ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம ஆண்டுடைய நேரத்தை வேற யாராவது ஏதாவது இன்னைக்கு திருடுகிறதோ, அது என்னை கர்த்தரை விட்டு விலகி போக பண்ணிரும், இடறி போக பண்ணிரும். நான் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் மாறி விடுவேன். யோசிச்சு பார்க்கலாம். உண்மையாவே செல்போனு, படிப்பு, வேலை, கிளீனிங்கு, நல்ல தண்ணி, இப்படி எத்தனையோ காரியங்கள். கொஞ்ச நாள் முன்னால ஒரு சகோதரனுங்க, கஷ்டப்படுறவங்க தான், சபைக்கு வர்ற நேரம் தண்ணி வருதுங்க. நல்ல கவனிங்க இதைய. போன வாரத்தில் கூட ஒருத்தர் வந்து பிரேயருக்கு லேட்டாக வந்தாங்க. இங்கே தான் நினைக்கிறேன், எங்கேயோ இங்கிருந்தோ வர்றவங்க, எப்பவும் வர்றவங்க இன்னைக்கு வரல. ஏன் வரலன்னு சொல்லி கேட்டால், வரும்போது தான் என்ன வந்துருச்சுங்க? நல்ல தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுவே இன்னொரு குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம் தான், ரொம்ப வசதிகள் எல்லாம் இல்லை, அவங்களுக்கும் அன்னைக்கு தண்ணி வருது. பிரதர் தண்ணி பிடிக்கலையா இன்னைக்குன்னு சொல்லி கேட்டா, அவங்க சொல்றாங்க, ஜபத்துக்கு வர முடியாம போயிடும், நான் அப்புறம் ஒரு டேங்க் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு மாட்டு வண்டியில என்ன செஞ்சுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேங்கிறான். அவங்களுக்கு தண்ணி ஆண்டோடைய இடத்த என்ன செய்யல, பிடிக்கல. அப்ப தேவனை மறக்கிறவங்க தான் ஆண்டரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சிடறாங்க? நல்ல தண்ணிய வச்சிடறாங்க. ஆண்டர் நல்லவருங்க, ஆண்டர் கிருபை உள்ளவர், ஆண்டருக்கு நேரம் கொடுப்போம், ஆண்டர் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டர் நமக்காக தண்ணி நேரத்தை கூட ஏசப்பால என்ன செய்ய முடியும்? ஆண்டர் நிச்சயமா மாற்றும், ஆண்டரால கிரியை செய்ய முடியும். ஆண்டருக்கு டைம் கொடுப்போம், ஆண்டருக்கு நேரம் கொடுப்போம், ஆண்டர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. தேவனை மறந்து விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். 5வது ரோமர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 32வது வசனம். ரோமன்ஸ் 9:32. என இடர பண்ணுகிறவைகள் எவைகள் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ரோமர் 9:32 வாசிக்கலாம். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கேதுவான கல்லில் இடறினார்கள். இது என்ன பின்னணி நம்ம பார்த்துட்டு போன நேரம் போயிடும். ஆனா இடறி போறதுக்கு காரணம் என்ன? இவங்க லைஃப்ல ஆண்டவர் எதிர்பார்த்தது விசுவாசத்தை வச்சுதான் லைஃப் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா இவங்க எப்படி செஞ்சாங்களா? நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால செஞ்சாங்க. நான் கர்த்தரை நம்பி வாழ்றேனா அல்லது என்னுடைய கிரியைகளை நான் நம்புகிறேனா? எதற்கும் சரி, ஒரு ஆசீர்வாதத்துக்கோ என்னுடைய நித்திய வாழ்க்கைக்கோ எதுக்கானாலும் சரி, நான் ஆண்டரை விசுவாசிச்சுதான் காரியங்களை என்ன செய்யணும். எந்த அளவு பைபிள் சொல்லிடுச்சுன்னா, விசுவாசத்தினாலே, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமேங்கிறார். ஆண்டர் மேல விசுவாசம் வச்சுதான் காரியங்கள் தேவ பிள்ளை நடக்கணுமா? ஏன்னா நம்ம விசுவாசத்தின்படி பிழைக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நானோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கிறதா? கர்த்தரை சார்ந்து வாழ்றேனா அல்லது என்னுடைய பணத்தை, என்னுடைய கிரியைகளை, நான் செய்யற ஏதோ ஒண்ணு, நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், அதனால ஏசப்பா எனக்கு செய்யறாரு, எனக்கு அவர் செஞ்சுதான் ஆகணும், என்ன கேளுங்க, என் பேரை சொல்லுங்க, இப்படி எல்லாம் நம்ம வாழ்வோமானா நானும் இடறி போவேன், மத்தவங்களை என்ன செய்வாங்க, இடறி போவாங்க. ஏசப்பா ஐ ட்ரஸ்ட் யூ ஒன்லி, உங்களை மட்டும் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், உங்களை மட்டும் தான் நான் நம்புகிறேன். ஒரு சில சூழ்நிலைகள்ல யாருமே உதவி செய்ய முடியாத மாதிரி ஆண்டவர் சூழ்நிலை கொண்டு போயிருவாருங்க. பவுல் சொல்றாரு, அவர் லைஃப்ல ஒரு சிலது நடந்துச்சா, அவரே தான் சொல்றாரு, திராணிக்கு மிஞ்சி ஏசப்பா என்ன செய்ய மாட்டாரு. ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்றாரு, என் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் என் லைஃப்ல என்ன செஞ்சு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எனக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, நான் ஏன் மேல என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்காம மரித்தோரை உயிரோட எழுப்புகிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். இப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு. அப்ப நம்ம லைஃப்ல ஒரு சில காரியத்தை ஆண்டவர் அன்பினால எல்லா கதவுகளை அடைச்சு போடுறாருன்னு காரணம் என்ன? நான் அவரை நம்பிதான் என்ன செய்யணும், வாழணும், அவரை சார்ந்து வாழணும்.
மற்றவங்களுக்கெல்லாம் அது பலிக்குது, நமக்கு கூட அது நடக்க மாட்டேங்குது. அவங்க கூட கேட்டா உதவி செய்யறாங்க, அவங்க கூட கேட்டா செய்யறாங்க, நம்ம போய் கேட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்க. ஏன் ஆண்டதான் அடைக்கிறாருன்னா, நான் அவரை தான் என்ன செய்யணும், நம்பி வாழணும், அவரை தான் சார்ந்து கொள்ளணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீ என்கிட்ட வரணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு, ஏசப்பாட்ட நம்ம வரணும்னு எதிர்பார்க்க. நீ ஆராய்ந்து பார்க்கலாம், நான் கர்த்தரை நம்பி வாழ்றேனா, கர்த்தரை சார்ந்து வாழுகிறேனா யோசிச்சு பார்க்கணுங்க. ஆறாவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் இந்த வசனம். நீதிமொழிகள் 28:14 வசனம். 28:14 நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். 13வது வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுக்கு அடுத்த வசனம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். யார் தீங்கில விழுவாங்க? இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? கொஞ்சம் மேல என்ன சொல்றாரு? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அப்போ இருதயத்தை கடினப்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த இருதயத்தை கடினப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, அந்த கடினப்படுத்துவதுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, முரட்டாட்டம் பண்ணுவது, பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆப்போசிட்டா சொல்றாரு, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் அப்படின்னு. இவங்க யாரு? எப்பொழுதும் என்ன செய்கிறது இல்ல, பயப்படுகிறது. எதுக்கு பயப்படுகிறது இல்ல? ஒண்ணு சாதாரணமா எடுத்துட்டா கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்ல, உண்மைதான். ஆனா நீங்க வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி அங்கங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிற வார்த்தை சொல்லப்படல. அப்படின்னு இதுக்கு முன்னால இன்னொன்னு என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றாரு இதுக்கு முன்னால? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப இவனுக்கு என்ன பயம் இல்லை? இவங்களுக்கு பாவத்தை குறித்து என்ன இல்ல, பயம் இல்ல. இந்த பாவத்தின் விளைவுகளை குறித்து என்ன இல்ல, இவங்களுக்கு பயம் இல்ல. துணிகரமா என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இது பாவம்னு தெரிஞ்சிருச்சு, இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, இது வசனத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் செய்யறேன்னா, ஆண்டவர் சொல்லாரு, நீ இடறிதான் விழுவ. நீ இடறி விழுகிறது மட்டுமல்ல, மத்தவங்களும் என்ன செய்வாங்க? இடறி விழுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா, நான் பாவத்தை துணிகரமா என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். வசனம் சொல்லுது, அவங்க துணிகரமா பாவம் செய்யறாங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வராததினால் மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டு வருகிறது. ஆண்டருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. அதனால துணிகரமா என்ன செய்யறாங்க? செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய தியானம் என்னன்னாங்க, ரொம்ப சிம்பிளா, இந்த பாவ வாழ்க்கையில துணிகரமா உள்ள போயிட்டோமோ, இந்த பாவத்தின் விளைவுகளை குறித்து எனக்கு பயம் இல்லாம போயிடுச்சோ, ஆண்டவர் என்ன மன்னிக்கிறதுனால, இரக்கம் பாராட்டுகிறதுனால, பொறுமையா இருக்கிறதுனால, அவர் தண்டிக்காததுனால துணிச்சலோடு கூட பாவத்துக்குள்ள போயிட்டோமோ, ஆண்டவர் சும்மா பேச மாட்டாரல்ல. இப்ப ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ துணிகரமான பாவங்கள் எனக்குள்ள இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, நீ இடறி விழுகிற. நீ மட்டும் இல்ல, உங்களை பார்த்து மற்றவங்களை என்ன செய்யறாங்க? இடறி விழு. நம்ம துணிகரமா ஒரு பாவம் செய்யும் போது நம்மளை பார்த்து ரொம்ப ஈஸியா மற்றவங்களும், ஒரு புது விசுவாசி வர்றாங்க, அவங்களும் என்ன செய்வாங்க? அந்த வழிக்கு போயிடுவாங்க. ஏதாவது விதத்துல துணிச்சலோடு கூட. இது மத்த சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல அது ஒரு சின்ன பிழைன்னு தான் என்ன செய்யுமா ஆரம்பிக்குமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு தன் பிழைன்னு தான் ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் மறைவான குற்றமா மாறுமா, அதுக்கப்புறம் துணிகரமான குற்றமா மாறணுமா, அதுக்கப்புறம் பெரும் பாதகமா என்ன செஞ்சிருமா? மாறிடுமா. சின்னதுல அன்று உணர்த்தும் போதே நான் சரிபடுத்தலன்னா, நாட்கள் செல்ல 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 அது பெரும் பாதகமா என்னை கொண்டு போய் வாழ்க்கையே அழிச்சிரும். நான் இடறி விழுந்து விடுகிறேன், எனக்கு ஐயோன்னு வந்துடும், சபையின் ஐக்கியத்துல தூர தள்ளப்பட்டுருவேன், இறுதியும் உறுதி இல்லாம போய்விடும். ஆராய்ஞ்சு பார்க்கணும், பாவத்தை குறித்து பயம் இருக்கிறதா? பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதுல ஆண்டுடைய ஆசை என்னன்னா, ரத்த சிந்துனாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செத்து கூட போவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? நான் பாவம் செய்ய மாட்டேன். அந்த ஒரு துணிச்சல் எனக்கு உங்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். கடைசியாங்க 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். சங்கீதம் 119 நல்ல தெரிஞ்ச வசனம் இந்த வசனம் இல்ல. Psalms 119 verse 165. 119ஆம் சங்கீதம் 165வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. யார் இடறி போக மாட்டாங்களா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை.
அவர்கள் இடறி போக மாட்டாங்க. அவங்க லைஃப் ஒரு இடரலா இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, இந்த வேதத்தை நான் நேசிக்கிறவங்களா என்ன செய்யணும் இருக்கணும். அந்த வசனத்தை ஆசையா கேட்க, ஆசையா வாசிக்க யாராவது கட்டாயப்படுத்தி நான் வேதம் வாசிப்பேன்னா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. அது நான் வாசிக்கலாம், ஆனா நான் இடறி போறவனை தான் என்ன செய்வேன், நான் இருப்பேன். ஆண்டோட வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க பாண்டுட்டு நம்ம கேட்கணும். அப்பா சங்கீதக்காரன் சொல்றாருங்க, இந்த வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகும், தெளிதேனிலும் எப்படி இருக்கிறதா, மதுரமா இருக்கிறதா, பொன்னிலும் பசும் பொன்னிலும் அது வெளியேறப்பட்டதா இருக்கிறதுங்கிறாரு. அந்த அளவு இந்த வேதத்தை ருசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. இதை நான் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு நான் கனப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வேதம்னு வரும்போதுங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, who loves instruction போட்டிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அர்த்தம்னா, நான் எப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு ஏசப்பா என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்க, இப்போ இந்த மைக் வாங்குறாங்கன்னா இந்த மைக் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதை எப்படி செய்யணும்னு அதுக்கு வழிமுறைகள், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கைடு கொடுக்குறாங்க, வழிமுறை கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் என்ன ஆக மாட்டாங்க, இடரல் ஆக மாட்டாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஏசப்பா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, என் மனசு ஒண்ணு சொல்லுதுப்பா, எங்க ஊழியக்காரங்க ஒண்ணு சொல்றாங்க, விசுவாசி ஒண்ணு சொல்றாங்க, குடும்பம் ஒண்ணு சொல்லுது, நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நீங்க அமைதியா இருக்கிறீங்களே, நீங்க பேசுங்க, நீங்க பேசுறது எனக்கு கேட்க ஆசையா இருக்கு, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆண்டவரே. இந்த ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இடறி விழவே மாட்டாங்களா? ஏன்னா வசனத்தை விட்டு தூரம் போகும்போது நம்ம என்ன செய்யறோம், இடறி விழுகிறோம். வசனத்தின் பாதையில போகும்போது நம்ம இடறி விழவே மாட்டோம். இந்த வேதத்தை நேசிக்கணும். ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க ஏசப்பா. இந்த காது உங்க சத்தம் கேட்பதற்காக தான், இந்த கண்கள் உங்களை வேதத்துல பார்ப்பதற்காக தான், இந்த கைகள் உங்க சித்தம் செய்வதற்காக தான், இந்த கால்கள் உங்க வழியில நடப்பதற்காக தான், இந்த நாவு உங்க சத்தியம் பேசுவதற்காக தான், இந்த இருதயம் உமக்கு கொடுப்பதற்காக தான். அப்படியே கண்களை மூடலாமா, நம்ம ஜெபம் பண்ணலாமா, ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாங்க. ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, என்றென்றைக்கும் நான் உம்முடையவனா இருக்க, உமக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நான் இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டுட்டு அர்ப்பணிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த அதிகால நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீ இடரெல்லாம் இராதே என்று சொல்லி எங்க பக்கமா இன்னைக்கு வார்த்தை அனுப்புவீங்கன்னா, எங்கேயோ நாங்களும் இடறி கொண்டிருக்கிறோம், எங்களை பார்த்து மற்றவங்களும் இடறி கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா தேவரீர் எங்களை உணர்த்துகிறீங்க, இது முடிவு ஐயோவா போய்விடும், இது முடிவு நரகமா போய்விடும், சபையின் ஐக்கியத்தை நீங்க இழந்து விடுவீங்க, இருதயத்தில் உறுதி இல்லாத தீர்மானம் இல்லாதவர்களா மாறி விடுவீங்க. எங்களை எச்சரிக்கிறீங்கப்பா. கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை ஒன்றையுமே நாங்க தரையில விழுந்து போக விடாம, சத்துரு பொறுக்கி போட விடாம, ஆண்டவரே இருதயமாகிய இந்த பலகையில ஆழமா எழுதுங்க ஏசப்பா, எங்க மனதில் எழுதுங்க ஏசப்பா. அதன்படி நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்க ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. மீதமுள்ள நேரம் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.